தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கும் விவாதிக்கிறதுக்கு நம்மகிட்ட பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்மோட தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல தமிழ் ஜனம் சார்பில் திரு குகன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இலக்கை நோக்கி தமிழ் ஜனம் ரொம்பவுமே விரைவாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. அந்த இலக்கை நாங்கள் இன்னும் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இன்னைக்கு பார்க்குறோம். அவன் 24 மணி நேரம் கழிச்சு ஆமாம் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வங்கதேசத்தில் திப்பு சந்திரதாஸ் அப்படின்ற ஒரு இளைஞர் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையை பற்றி பார்க்கும்போது பாலிவுட்டில் பெரும்பான்மையான முக்கியமான ஸ்டார்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது ஒருத்தங்க மட்டும் போல்டாக ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். துருவ் ராட்டி இவர் வந்து யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜான்வி கபூர் இவர்கள் நம்ம ஸ்ரீதேவி அவர்களுடைய பொண்ணு அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இந்த இவங்க வந்து ஜான்வி கபூர் என்ன போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த திப்பு சந்திரதாஸ் அவர்களுடைய இறப்பை பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாவில் வைக்கிறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து திட்டமிட்டு இந்த மத வெறியினால் நடத்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்றதே அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக சொல்கிறாங்க. பப்ளிக், இதை பற்றி தெரியாத பப்ளிக் உடனடியாக இதை பற்றி ரீட் பண்ணணும். இதை படித்து உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமுதாயமும் இதே மாதிரி தான் பாதிக்கப்படும், கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இவங்க வந்து பதிவிடுறாங்க. அவங்க ஆக்சுவலி அதோட நிறுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஜான்வி கபூர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு இஷ்யூ நடக்கும்போது தையத்தக்குன்னு குதிக்கிறாங்க. நம்மளுடைய அண்டைய நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை, சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது அதை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னும் ஒரு பொதுமக்கள் கிட்ட மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ், எல்லாருமே பாசிட்டிவ். இதெல்லாமே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுதான் ஜெனுயன் குரலாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி மக்கள் நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க பர்சனல் ஒப்பீனியன் டிஃபராக இருந்திருக்கும். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு எக்கோ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை சப்போர்ட் பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு அயன் கிரிப் இருந்தது. அந்த கிரிப் தற்போது தளர்த்தப்பட்டிருப்பதால் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சுதந்திரமாக சொல்ல முடியுது. அந்த வகையில் இவங்களும் அவங்களோட கருத்தை வந்து சுதந்திரமாக சொல்லிட்டாங்க. இப்போது நம்முடைய துருவ் ராட்டி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, டார்க் சைட் ஆஃப் த பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதில் ஜான்வி கபூரோட ஃபோட்டோவை வைக்கிறாரு. அது எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ரேசிஸ்ட் ஸ்லர் கொண்ட ஒரு இதை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை டீகோட் பண்ணும்போது எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஜான்வி கபூர் இந்த திப்பு சந்திரதாஸ் பற்றி சொன்னதுனால சம்மந்தமே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோக்கு இந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை டீகோடும் பண்ணுறாங்க. ஜான்வி கபூர் அந்த பதிவை போட்டு 6 மணி நேரம், சரியா 6 மணி நேரம் கழித்து துருவ் ராட்டி இந்த வீடியோவானதை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா 100% பாலிவுட்லேருந்து இப்படி ஒரு குரல் வருது. இனி யாரும் அதை தொடர்ந்து வந்துடக்கூடாது. இனி யாரும் வந்து நம்மளுடைய நரேட்டிவை தாண்டி பாலிவுட்டில் யாரும் பேசிடக்கூடாது. இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் பேசக்கூடிய அந்த ஸ்டாண்ட்லேயே அவங்கள வச்சுக்கணும். ஜார்ஜ் சாரோஸ் ஓப்பன் சொசைட்டினுடைய ஸ்டாண்ட்லேயே வந்து பாலிவுட்டை வச்சுருக்கணும். அவங்க வந்து தேசியம் பக்கம் போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல சொன்னவங்களை திட்டி தீர்ப்போம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சொன்னால், அந்த ஜேர்னலிஸ்டோடைய அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை எல்லாரையுமே திட்டா இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டு அதுக்கு ஆதரவாக பேச மாட்டான் அப்படின்னு இங்கே சில காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்களோட எண்ணம் இருக்குல்ல, அதே எண்ணத்தை துருவ் ராட்டி அங்கே பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காரு ஜான்வி விஷயத்தில். தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து திட்டமிட்டு தான் ஜான்வி கபூரை வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருக்கீங்கும் போது துருவ் ராட்டி ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு. என்னென்னா, நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா மினிமம் ஒரு 4-5 நாளாவது ரிசர்ச் பண்ணி தான் போடுவேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் அவர் ஜான்வி கபூரை பற்றியே பேசலை. அவர் பேசுறது பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அந்த பியூட்டிக்காக அவங்க பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், அதை பற்றி தான் அவர் வந்து சொல்கிறாரு.
ஆனால் தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அப்போ ஜான்வி கபூர் இந்த விஷயத்த போட்ட உடனே தம்ப்நெயில்ல ஜான்வி கபூரை மட்டும் குறிப்பிட்டு இன்சல்ட் பண்ற மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கதான் உன்னுடைய இன்டென்ஷன் அப்படின்றது வெளிப்படுது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ நான் 4-5 நாள் தான் ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுவேன்னு சொல்றாப்புல த்ருவ் ராட்டே. ஆனா வந்து ராத்தேவோ ஏதோ ஒன்று, அது ஒன்றும் பெரிய கரெக்டாக சொல்றதுனால இப்போ நமக்கு ஒன்றும் யாரும் அவார்டு தர போறது இல்லை. என்ன அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இந்தியன் சிட்டிசன் கூட இல்லை. இப்போ த்ருவ் ராட்டே வந்து நான் 4 நாள் ஆராய்ச்சி பண்ணி போடுவேன், நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லி த்ருவ் ராட்டேனுடைய வரலாறு நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவில் தாபூர் அவங்க கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு ஜூஸ் இருக்கு, ரியல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. இப்போ இந்த ரியல் ஜூஸ் நிறுவனத்துக்கு எதிராக அவர் ஒரு வீடியோ போடுறார். அதாவது அந்த நிறுவனத்துக்கு எதிராக போடல, அந்த மாதிரி ஜூஸுக்கு எதிராக போடுறாரு. ஆனால் ஃபோட்டோ எதை வைக்கிறாரு? தாபூர்னுடைய ஜூஸ் பாக்கெட்டை வைக்கிறாரு. இப்போ இந்த நிறுவனம் போய் த்ருவ் ராட்டேட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து எங்களுடைய படத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஜூஸுக்கு எதிராக செய்தி போடுறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, அதில் எங்கள் இதை ஏன் போடுறீங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, த்ருவ் ராட்டே நான் வீடியோவை ரிமூவ் பண்ணுறேன், ஆனால் ஒரு அமௌண்ட்டு தாங்க அப்படின்னு ஒரு கேட்டதா சொல்லப்படுது. அப்போ அந்த கம்பெனி அமௌண்ட்லாம் தர முடியாதுங்க, நீங்கள் செஞ்சதே தப்புக்கு நாங்கள் தான் உங்கள் மேலே கேஸ் பண்ணோம், நீங்கள் என்ன எங்ககிட்ட காசு கேட்குறீங்க, தர முடியாதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, வீடியோலாம் டெலிட் பண்ண முடியாது, நான் யாருன்னு காட்டுறேன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அதை ஃபேஸ்புக்லேயும் போடுறாரு. இப்போது அந்த கம்பெனி கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன சொல்லுது, மவனை உனக்கு 7 நாள் டைமு, அதை மறைக்கிற, ஒன்று டெலிட் பண்ணுற, இல்லை அந்த வீடியோவில் இருக்கிற அந்த இதை மறைக்கிறார். அப்புறம் அவர் பிளர் பண்ணுறாரு. யூடியூப்பில் பப்ளிஷ் ஆன வீடியோவை பிளர் பண்ண முடியும் சில பகுதிகளை, அது மாதிரி பிளர் பண்ணுறாருன்னா அதுலேயுமே மேலே கீழே கொஞ்சம் இந்த ஜூஸ் பேக்கெட்டு தான் தெரியுது அப்படின்னு. என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க டாபர் அவங்க பணம் தராதனால அவங்களுக்கு காம்படிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பணம் வாங்கி இவர் அந்த நிறுவனத்துக்கு எதிராக அந்த வீடியோவை தொடர்ந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. டாபரோட காம்படிட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த இன்னும் ஜெனரலைஸ் பண்ணுறதை விட ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லிடலாம். இந்தியாவினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டு டார்கெட் செய்யப்படுது. அது என்னன்னா ஆயுர்வேதிக் மார்க்கெட். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் 2 கம்பெனி தான் டாப்பில் இருக்குது. எதில் அப்படின்னா ஆயுர்வேதாவில். ஒன்று டாபர், இன்னொன்று பதஞ்சலி. இந்த 2 கம்பெனியுமே நேஷ்னல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்படி க்ரோ ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் இந்த நேட்டிவ் மெடிசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் லீடிங்காக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சைனா தான் இருக்குது. அப்போது சைனாவினுடைய இந்த நேட்டிவ் மெடிசனை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னொரு நேட்டிவ் மெடிசன் வருது, அதுதான் ஆயுர்வேதா. அப்போ அதில் லீடிங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் யார்? இந்த 2 கம்பெனி தான். அப்போது இப்போ டாபருக்கு எதிராக ஒரு விஷயத்தை போட்டால் அது யாருக்கு லாபமாக போய் முடியும் அப்படின்ற கேள்வியை நாம் இங்கே எழுப்பியே ஆகணும். ஆக மொத்தத்தில் நான் இப்படி ஒரு வீடியோ போட்டு முதல்ல அந்த டாபர் கம்பெனியை மிரட்டியிருக்காரு. அப்புறம் டாபர் பணம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே அடுத்தது காம்படிட்டர்கிட்ட போகிறார். ஸோ இப்படி நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி தான் சொல்லப்படுது. இது நம்ம ஒன்றும் சொல்லலை, ஆல்ரெடி சமூக வலைதளத்தில் இருக்கிறது தான். அப்புறம் இவருடைய பிரில்லியன்ஸை பாருங்களேன். த்ருவ் ராட்டினுடைய தேசபக்தியை பார்க்கணும். அவர் என்னதான் ஜெர்மனில் போய் குடியுரிமை பெற்று ஜெர்மனாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவர் வந்து ஒரு இந்தியராக மனசில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். நமக்கு தெரியும், டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நம்மளுடைய விமன் ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து பிரான்ஸ் மெடலு ஜெயிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம எல்லாருமே பெருமைப்பட்ட ஒரு விஷயம். அவர் அப்போ ஒரு ட்வீட் போடுறார், தட் ஹோல் ஜென்ரேஷன் க்ரூ அப் வாட்சிங் சக்குதே இந்தியா. சக்குதே இந்தியான்னு ஒரு படம் வந்து நமக்கு தெரியும், ஹாக்கி சம்மந்தமாக ஒரு படம். அதுவே ஒரு டுபாக் ஒரு ஃபேக் நியூஸ் படம் அது ஆக்சுவலி. ஏன்னா அதில் ஹீரோவை முஸ்லீமாக காட்டியிருப்பாங்க, ரியல் ஸ்டோரியில் அவர் ஹிந்து. 4 கிளாப் வரணும், 3 விசில் வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அப்படி ஒரு கதையை மாற்றம் பண்ணியிருக்காங்க. That film probably deserve more credit than anything for motivating a generation of amazing Indian women hockey players. அதாவது ஹாக்கிக்கு பிராக்டிஸ் பண்ண அந்த பிளேயர்ஸுக்கு கிரெடிட் இல்லையா, கோச்சுக்கு கிரெடிட் இல்லை, கோச்சுக்கு கிரெடிட் இல்லையா, ஸ்பான்சர் பண்ண கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து டாப்ஸில் அவங்கள கொண்டு வந்து பண்ண ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கும் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் கிரெடிட் கிடையாது. கேலோ இந்தியா திட்டம் கிரெடிட் கிடையாது. அவங்களுக்கு அவங்க அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஆசைப்படுது, இந்தியாவில் ஸ்போர்ட்ஸை கெரியராக சூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே, கஷ்டமான விஷயம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, பேரண்ட்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் அப்படி. அப்போ அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸும் சம்மந்தம் இல்லை,
ஷாருக் கானும் சக்குதே இந்தியா படம் தான் சம்பந்தம்னா அப்போ மெடல் போய் ஷாருக் கான் போய் வாங்கியிருக்க வேண்டியதானே? ஏன் அதையும் ட்வீட்ல போடு. வெக்கமா இல்லையா இந்தியன் ஹாக்கி பிளேயர்ஸுக்கு? சக்குதே இந்தியா படம் பார்த்து தானே நீங்க ஒலிம்பிக் விளாண்டீங்க, அதனால தானே மெடல் கிடைச்சது. நீங்க ஷாருக் கானுக்கு தானே கூப்பிட்டு கொடுத்துருக்கணும், அதானே செக்குலரிசம். வெக்கமே இல்லாம நீங்க போய் வாங்குறீங்க. விளையாடி ஜெயிச்சுட்டா நீங்க வாங்கிடலாமா மெடலு? அப்ப சக்குதே படம் எடுத்த ப்ரொடியூசரு, டைரக்டர், ஹீரோன்னா இழிச்சவாயனா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படிலாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பிகில் படம் பார்த்துட்டு ஃபுட்பாலில் போயிட்டு இது வாங்கணும். ஃபுட்பாலில் நம்ம வாங்குறதுக்கு டைம் ஆகும், அதனால இப்போதைக்கு பிகில் படம். தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு, அவர் எந்த படத்தை பார்த்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு? அவர் வந்து MS தோனி அன்டோல்டு ஸ்டோரி பார்த்துட்டு. இதுதான் வந்து இவர் எந்த அளவுக்கு ஒரு ஐக்யூல இருக்காரு. இல்ல அது மட்டும், இவரை எல்லாருமே ஒரு நடமாடும் விக்கிபீடியாவா தானே பாக்குறாங்க. சரி, இப்போ இவர் இந்தியாவோட மேப்பை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். 2022ல இவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. எதுன்னா இந்தியா பாகிஸ்தான் பத்தி. அப்போ அதுல இந்தியாவினுடைய பகுதிகள், குறிப்பா காஷ்மீர் போன்ற பகுதிகளை பாகிஸ்தானினுடைய இடம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேப்ல அவர் சுட்டி காட்டுறாரு. இந்தியா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு அந்த மேப்பை நீக்க வைக்குது. கூச்சமே இல்லை, கூச்சம் ஒரு அப்பாலஜி கூட கிடையாது. உடனே இப்படி சொன்னோடனே நீக்கிட்டாரே தவிர அப்பாலஜி. ஸோ இந்த மாதிரி இன்னும் முடியல. இவர் மேல NCPCR அவங்க வந்து ஒரு கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவருக்கு சம்பந்தமான ஒரு வீடியோவில் கீழே ஒரு பொண்ணு போய் ஏதோ இவருக்கு எதிராக கமெண்ட் பண்ணுது. அந்த பொண்ணோடைய சேட் பாக்ஸில் போய் இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணை மிரட்டி பேசியிருக்காரு. உன் IP அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு. ஸோ நீ இவருடைய சகிப்புத்தன்மையும் இங்கே பார்க்கணும். இவர் பாஜகவுக்கும் RSS இல்லை ஹிந்துக்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை பாடம் எடுக்கிறவருடைய சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். முடியல. நான் சொன்னல பணம் வாங்கினாருன்னு தாபூர் கேஸில், இது நான் சொல்லலை, ஏற்கனவே இருக்கிற விஷயம். இதை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கங்கனா ரனாவத்துக்கு எதிராக வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவங்களுடைய வீடு அடித்தாங்கல்ல மும்பை பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், அதுக்கு ஆதரவாக அவர் ஒரு வீடியோ போடுறார். கங்கனாவுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறார். அப்போ அந்த வீடியோவில் ஒருத்தர் கீழே வந்து மிருதுலா கேத்தர் அப்படிங்கிற ஒரு சினிமா துறையில் ப்ரொடக்ஷன் PRO ரிலேட்டடான ஒருத்தர். ஸோ சினிமாவில் PRO ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்கலாம் என்ன வேலை செய்வாங்க நமக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, விளம்பரத்துக்கு யாரெல்லாம் பணம் வாங்கி விளம்பரம் பண்ணுவாங்களோ அவங்கள பற்றின தகவல் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய. ஸோ அந்த தொழில் செய்யக்கூடியவர் வெரிஃபைடு அக்கௌண்ட், இது ஏதோ ஃபேக் அக்கௌண்ட் கிடையாது. எக்ஸில் 2020 வந்திருக்கிற பதிவு, அன்றைக்கி அது ட்விட்டரு. ஸோ அதில் வெரிஃபைடு அக்கௌண்ட். மேஜர் யூடியூபர் வித் மோர் தென் 4 million subscriber has just been paid 65 lakh rupees to make an analytical video exposing role of SSR's family in his death. அதாவது யாரு, நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருடைய மரணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே யூடியூபர் கங்கனா மற்றும் அர்ணப் அவங்களுக்கு எதிராக வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னால் 30,000 to 40 லட்சம் ஒரு வீடியோவுக்கு சார்ஜ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு கங்கனாவும் அர்ணபை வந்து திட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால ஒரு 30 lakhs டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இதுக்கு த்ருவராஜே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இவர் யார் பேர் மென்ஷன் பண்ணல, நீங்கள் கவனிச்சிங்கன்னா. இதுக்கு த்ருவராஜே வந்து கமெண்ட் பண்ணுறாரு, அப்படி எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் 30 லட்சம் கிடைச்சா நான் எங்கேயோ போயிருப்பேன், நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு உன் பேரே சொல்லலையே. அதுக்கு இவர் ஒரு கோட் ட்வீட் பண்ணுறாரு, நீ யாருக்கிட்ட பணம் வாங்கியிருக்க என்ன வாங்கியிருக்கன்னு எனக்கே டைரெக்டாக தெரியும், அதெல்லாம் நான் சொன்னேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் த்ருவராஜ் அந்த பக்கமே போல ஆகவேனது நம்மளை பற்றி தெரிஞ்சவன் போல இருக்குது அப்படின்னு. ஸோ பணம் வாங்குற விஷயம் இங்கே நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுது. இன்னொன்று இவருடைய எக்கனாமிக்ஸ், இவர் தான் சகலகலா வல்லபனாச்சே, சர்வ நிவாரணி இல்லை, எல்லாத்த பற்றியும் பேசுவார். என்ன பூச்சியிலேருந்து வெடிகுண்டு வரைக்கும் எல்லாத்த பற்றியும் பேசுவார். இப்போ இவருடைய பொருளாதார மேதாவித்தத்தை நம்ம பார்க்கணும். ஐஃபோனு இந்தியாவில் வாங்குறது காஸ்ட்லி. ஐஃபோன் இது வந்து 2020 அவர் போடுற பதிவு. இந்தியாவில் ஐஃபோனுக்கு 12க்கு வந்து ப்ரோ 1,20,000 ஆகுது. துபாயில் ஐஃபோன் 12 ப்ரோ வந்து 84,000 ஆகுது. போயிட்டு வர ரிட்டர்ன் ஃப்ளைட் எல்லாம் சேர்த்து 20,000 தான் ஆகுது. அப்போ 84,000 + 20,000 1,04,000 தான் ஆகுது. 16,000 நமக்கு சேவு. அதனால எல்லாம் துபாய்க்கு போய் வாங்குங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. தம்பி 20,000 கொடுத்துட்டு போயிடுவேன், ஃப்ளைட்டில் ஏறி இறங்குவேன், ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லேருந்து ஐஃபோன் கடை வரைக்கும் உருண்டுகிட்டே போவியா ரோட்டில்? இல்லை அங்கே பாலைவனத்தில் அடிக்கிற காற்றுல மிதந்துட்டே போவியா? வீசா சார்ஜெல்லாம் விடுங்க, கேபு சார்ஜ். எப்படி அங்கே போய் இறங்குனா ஒரு இடத்துல தங்கணும்? இல்லை வேண்டாம், நான் காலைல வாங்கிட்டு 4 மணி நேரம் தானே ட்ராவல், நான் காலைல போயிட்டு ஈவினிங் வந்துட்டு வச்சுப்போம். ஓகே, நான் சாப்பிடல, ஃபுட்டு வேண்டாம், நான் வயிற்றை கட்டிட்டு நான் போய் ஐஃபோனு
நான் ஏழை, நான் வயித்தை கட்டிட்டு போய் ஐபோனை வாங்கிக்கிறேன். சாப்பாடு இல்லாம இருந்துடலாம், தண்ணி இல்லாம எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று எல்லாத்தையும் நான் ஏழைங்க, தியாகம் பண்ணி நான் ஏழைங்க, ஐபோன் வாங்குற ஏழைங்க அப்படின்னு வச்சுப்போம். உருண்டுட்டு போவியா? கேபுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல. இப்போ உன் வீட்டில இருந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு போவியா? எல்லாத்தையும் சேர்த்தாலே இந்தியன் அமௌண்ட் வந்துடும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்தியாவுக்கு ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீ டேக்ஸ் டியூட்டி கட்டணும். சரி, இவன் உடனே சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணேன், அங்கேயே ஓப்பன் பண்ணி பிச்சுட்டு யூஸ் பண்ணதா சொல்லி எடுத்துட்டு வர. அப்போ நீ 420டா ஃப்ராடு தனம் பண்ற. டேக்ஸை வந்து டெஃப்ட். இது இவன் பண்ணல, பண்றதுக்கு தூண்டுறான். அதான் சொல்றேன், யாரு பண்றாங்களோ. கேரளாலாம் தங்கத்தை கடத்திட்டு வருவாங்க. எங்க வச்சு கடத்திட்டு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. செய்தியெல்லாம் பார்த்தது இல்லையா? கேரளா நியூஸ் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா டெய்லி 2 பேர் துபாயில இருந்து வரக்கூடிய நம்ம பங்காளிகள் அங்காளிகள் யாரோ ஒருத்தர் வந்து தங்கத்தை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு. எங்க வச்சாலும் இப்போ கையில வச்சா போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஷூக்குள்ள வச்சாலும் மாட்டிக்கும், என்ன பண்ணாலும் மாட்டிக்கும். அப்போ மாட்டிக்காத ஸ்கேனர்லேயே ரொம்ப மைன்யூட்டா தெரியுற ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ள அந்த தங்கத்தை ஒளிச்சு வச்சு. நான் படம்லாம் பார்த்துருக்கேன், அதனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியுமா? என்ன ஆகும்? அப்போ அந்த இடம் என்ன ஆகும்? ஃபோன் தங்கம் வந்து அவன் குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துகிட்டு வரான். அப்போ ஃபோனுன்னா யோசிச்சுக்கோங்க. அப்போது எதா இருந்தாலும் நீ வந்து திருடுறதுக்கு சொல்லித்தர. அப்போ நீ எவ்வளோ பெரிய 420 இருந்தால் இன்னொருத்தனை திருடுறதுக்கு நீ தூண்டுவேன். ஸோ இதுதான் அவருடைய பொருளாதார மேதாதித்துவம். நீங்கள் வந்து அதை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் துருவராட்டை வந்து இப்போ கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறதா நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் வியூ போகுதுன்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் எல்லா வீடியோவையும் பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணுறார். இப்போ தமிழ் ஜனம் நம்ம வீடியோ போடுறோம், இப்போ எல்லா வீடியோவும் 1 லட்சம் வியூஸ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம குறைஞ்சது 15,000 செலவு பண்ணணும். அப்புறம் எதுக்கு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு, அதுக்கே நிறுவனத்தை எதுக்கு நடத்திக்கிட்டு என்ன? அப்போது இவர் போடுற எல்லா வீடியோவும் மில்லியன் கணக்கில் வியூ போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி அந்த வீடியோவை புஷ் பண்ணுறாங்க? அந்த பணம் யார் தரா? அதான் இப்போ இதில் எனக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் ஒரு விஷயம் இருந்தது. ரொம்ப பிரபலமான நபர்களை வச்சு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போ அது பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. முக்கியமாக இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மதுரையில் கூட ஒரு அக்கா உட்காந்துக்கிட்டு பெரியார் தான் தூக்கி நிப்பாட்டினாரு, படுக்க வச்சாரு, தாளாட்டினாரு, பால் ஊட்டினாரு, இப்படி பல கதைகள் பேசுவாங்க. இவங்களுக்கு வேலை என்னென்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசி காமன் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இல்லாட்டினா பெய்டு பண்ணி கூட இப்போ 30 மில்லியனுங்கிறது எவ்வளோ பெய்டு பண்ணி சப்ஸ்கிரைபர் 80% பெய்டு தான், பாட் தான். இந்த மாதிரியான ஒரு நபர்களை வச்சுக்கிட்டு அவங்களோட அரசியல் விஷயத்தை எப்படி முன்னாடியெல்லாம் பிஸ்னஸை எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எங்கள் காமன் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போகும்போது இந்த சோப்பு நல்லா இருக்குது, பவுடர் நல்லா இருக்குங்கிற மாதிரி, இந்த சித்தாந்தம் நல்லா இருக்குது, இந்த ஐடியா, இந்த தலைவர் நல்லா இருக்காரு, இவருக்கு வாக்களிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது. இப்போ நான் ஒரு திமுக காரனாக இருந்துட்டு நான் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் திமுக காரன் திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவான், அப்படி நினைப்பாங்க. ஆனால் ஒரு காமன் மேனாக இருந்துட்டு நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு இதோ பாருப்பா கரூரில் ஒரு மாநாடுங்க, இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்காங்கங்க, ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலைங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 40-50 இன்ஃப்ளூயன்சர் ஒரே நேரத்தில் வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் யார் சேம் ஃபார்முலா. ஆனால் இவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஜார்ஜ் சோரோஸால ஃபண்ட் செய்யப்படுறாரு. இவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் குரு மாதிரி. ஆமாம், ஒரு வழிகாட்டி மாதிரி. ஏன்னா அங்கே அவர் விக்கிபீடியானா இங்கே சில விக்கிபீடியாஸ் இருக்காங்க. இன்னும் சில காமெடி எல்லாம் இருக்கு. 2020 அவர் ஒரு வீடியோ போடுறாரு, இஸ் பங்களாதேஷ் பெட்டர் தேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த வீடியோவில் அவர் பங்களாதேஷை பாராட்டுறாரு. ஏன் அப்படின்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் திட்டங்களை நல்லா செயல்படுத்தி பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனா பார்த்தா பங்களாதேஷ்ல அடுத்த ஆட்சி சரியில்லைன்னு ஆட்சி கலைப்பு. சரி, அந்த ஆட்சி கலைப்பு நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கொல்லப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, பெண்கள் வயலேட் செய்யப்படுகிறார்கள். ஆனா அதை பத்தி தலைவர் ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தா போடவே இல்லை. சரி, இப்போ இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாரு, நானே திப்பு சந்திரதாஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், அது தெரியாம எல்லாரும் என்ன வந்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்றாரு. சரி, அப்படி என்னதான் வீடியோ போட்டிருக்காருன்னு போய் அவரோட யூடியூப்ல சர்ச் பண்ணா தேவையில்லாம ஒரு வியூ ஏத்தி விட்டீங்க. வீடியோ இருந்தா தானே ஏத்த முடியும். வீடியோ இல்லையே. நானும் அப்புறம் இன்ஸ்டால என்னால கண்டுபிடிக்க முடியல. அவரு உண்மையை சொல்றாரோ இல்லையோ, நான் என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் தேடி பார்த்தேன். என்னால் அப்படி ஒரு வீடியோவை கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஏஐ பயன்படுத்தி, ஏஐ நம்மளை விட புத்திசாலி இல்லை, ஐ மீன் சர்ச் இல்லை, அதில் தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஏஐயும் தோல்வியை வந்து ஒத்துக்கிச்சு, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம திரும்பி இதுக்கு வருவோம்.
இப்போ நீ இப்படி பணம் கொடுத்து உன் வீடியோவை ப்ரமோட் பண்ணுறியே மானங்கட்டவனே அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ண உடனே, ஏங்க நான் எல்லாம் பண்ணலைங்க, என் அக்கௌண்ட்லேருந்து பண்ணல, என் வீடியோ பார்த்து பிடிச்ச யாரோ என்னுடைய வீடியோவை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கெல்லாம் பெரிய மனசு உள்ளவங்களாம் இருக்காங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ்ல ஆம் ஆத்மியில இருக்கலாம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க பல இடத்துல எல்இடி ஸ்க்ரீன் வச்சு காங்கிரஸ் வந்து துருவராத்தியனுடைய வீடியோவை இந்தி கூட்டணி வந்து எல்லா இடத்துலையுமே பப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம பார்த்துருப்போம், வீடியோலாம் பார்த்துருப்போம். என்ன அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அந்த மாதிரி நடந்துக்குதா? இப்போ நம்மளுடைய பொருளாதார கொள்கையை பார்த்துட்டோம், ஸ்போர்ட்ஸ் தேசபக்தி பார்த்துட்டோம், எல்லாமே ஜியோகிராஃபிக்கல் நாலேஜ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டெக்னிக்கல் நியூ ஜென் அவர் இல்லை, ஜெர்மனில் வேற இருக்காரு. ஸோ இவருடைய டெக்னாலஜி நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் இவிஎம்மை ஓடிபி வச்சு ஹேக் பண்ணதா ஒரு செய்தி வந்தது. ஃபேக் நியூஸ் செய்தி வந்தது முதல்ல. அதை யாரெல்லாம் ஷேர் பண்ணா? ராஜ்தீப் சர்தாசாயி. ஐயோயோ ஐயோயோ திருடிட்டாங்க அப்படின்னு ராஜ்தீப் சர்தாசாயி. அவர் வந்து எப்போவுமே ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அமைதியாக இருக்கும், இந்த டேபிள் இருக்குல்ல அடியில் போயிடுவார். வேறு ஏதாவது மதத்துக்குன்னா அப்படியே ஏறி வந்து மேலே ஏறி இந்த ஒரு மிஸ்கின் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று தன்ன ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டி டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் மேலே அப்படியே ஆடுவார். ஸோ ராஜ்தீப் சர்தாசாய், துருவராத்தே, பிரியங்கா சதுர்வேதி சிவசேனா கட்சியை சார்ந்தவங்க, நம்ம சுப்ரியா ஸ்ரீநாத், பிரசாந்த் பூஷன், இந்த மாதிரி அறிவு ஜீவி மேதாவிகள்லாம் இவிஎம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டர் மிஷினை ஓடிபி வச்சு ஃபோனில், அதாவது அதில் நெட்வொர்க்கே கிடையாது, அது ஒரு சிங்கிள் மிஷின், ஒரு கால்குலேட்டர் மாதிரி, அதுலேருந்து எதுவுமே வெளியும் போகாது உள்ளேயும் வராது, அந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு ஓடிபி மூலமாக ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் வந்த மிட் டே அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் வந்த செய்தியை வச்சுட்டு இவங்கெல்லாம் 2 நாள் அடித்து நொறுக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து கேஸ் போட்ட உடனே மிட் டே வந்து தலைவா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாஷ்டாங்கமாக, அப்படிலாம் இல்லை, அது தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இவங்க யாரும் மன்னிப்பும் கேட்கல அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை ப்ரொபகேட் பண்ணதில், பெரிய பெரிய வீடியோலாம் போட்டு ப்ரொபகேட் பண்ணதில் யாருக்கு பங்கு அதிகம்? நம்ம இதுதான் அவருடைய டெக்னாலஜி நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்தது வரேன், இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இவரால் இவருடைய குரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பிரச்சனை. அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் வந்து துருவராத் என்ன பண்ணுறாரு, இவரை ஒருத்தனை பிடிக்கலன்னா திட்டுவான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பிஜேபி ஐடி செல்லு அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாரு. இவர் இப்பயும் அதான் பண்ணுறாரு. இவர் யாரெல்லாம் திட்டுறாங்களோ நம்மளெல்லாம் வந்து பிஜேபி ஐடி செல் அப்படின்னு நினச்சிப்பார் இவர். ஓகே, திட்டுவார். அதே மாதிரி ஒருத்தரை திட்டியிருக்காப்புல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் மேலே கேஸ் போட்டாப்புல. கேஸ் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீடியோவை நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதனால அவரும் இணைக்கப்பட்டு, அவரும் அந்த கேஸில் இணைக்கப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போ 2018 இந்த இது நடக்குது, கோர்ட்டில் போய் அவர் வந்து நான் தவறுதலாக அதை ரீட்வீட் பண்ணிட்டேன், நான் தவறுதலாக ரீட்வீட் பண்ணிட்டேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சாஷ்டாங்கமாக கோர்ட்டுக்கிட்ட அப்பாலஜி பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து இவரால், மற்றவங்களுக்கு இவரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் போட்டோம், இதெல்லாம் வந்து அவருடைய புகழெலாம் நம்ம பாடிட்டோம். இப்போ ஜெர்மனி எந்த மாதிரி ஒரு நாடு நமக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு நமக்கு தெரியும். ரோடு வேஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லையா? ஏன் வந்து ஒருத்தர் ஜெர்மனியில் போய் வாழணும்னு ஆசைப்படுவாங்க? சொகுசாக இருக்கலாம். இந்தியாவோட அங்கே டிரான்ஸ்போர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா வளர்ந்துருக்காதனால நான் ஜெர்மனிக்கு போய் இருக்கேன், யூரோப்பியன் கண்ட்ரியில் நான் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தான் இவர் போயிருக்காரு. அப்படி தானே இவர் போயிருக்காரு. ஆனால் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வரக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்கிறவர். பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடாது, பெரிய பெரிய ரோடு போடக்கூடாது, நமக்கு புல்லட் ட்ரெயின் வேண்டாம், இந்தியாவில் இன்னும் மாட்டு வண்டியிலே போகணும், இந்த தரையெல்லாம் மாட்டு சாணத்திலே, ஈக்காலஜி லவர். ஆனால் இவர் ஜெர்மனியில் தான் இருப்பார். இவர் இங்கே வந்து அட்டப்பாடியிலையோ ஏற்காடுலையோ தங்க மாட்டார். இவர் ஜெர்மனில், அங்கே தான் ரோடு நல்லா இருக்குது, அங்கே தான் வந்து ட்ரெயின் சிஸ்டம் நல்லா இருக்குது. இந்தியாவில் இல்லைன்ட்டு போனவர், இந்தியா அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுன்னு கண்டினியூவாக வீடியோ போடுறவர். ஸோ இப்பேற்பட்டவர் தான் துருவராத்தே அப்படிங்கிறவர். இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நடமாடும் விக்கிபீடியாவே டுபாக்கூர், அந்த டுபாக்கூர் விக்கிபீடியாவாக நடமாடும் இவருடைய தம்பி தமிழகத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர், ஒவ்வொரு மாநிலத்தில் 2 பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்பி நாசமாக போய்
நீங்களும் நாசமா போய் நாட்டையும் நாசமாக்கிடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இங்க நம்ம வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அடுத்தது தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வருவோம். தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு மாநிலமா இது இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் திமுக அரசால மாற்றி அமைக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதியமான் டு பெரியார், ஏற்காடு மலையில் இருந்த தகடூர் அதியமான் வளைவு தந்தை பெரியார் வளைவு என பெயர் மாற்றம். அதாவது 8வது ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன் ஏற்காட்டில். இத்தனை நாளாக அதுக்கு என்ன பேர் இருந்ததுன்னா தகடூர் அதியமான் வளைவுன்னு இருந்திருக்கு. அதை வந்து தந்தை பெரியார் வளைவுன்னு மாற்றிருக்காங்க. இதற்கு வந்து உள்ளூர் மக்கள்கிட்ட கடும் எதிர்ப்பு கிளம்பிருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க நிச்சயமா. ஆனால் உள்ளூரில் தான் இது தெரிஞ்சிருக்கு விஷயம் எப்படி மாற்றிருக்காங்க. தகடூர் அதியமான் அவர்கள் வந்து ஈவேரா அவர்களை விட பெரிய ஆளா, பெரிய தியாகியா, பெரிய தமிழுக்காக திமுகவுக்காக ஏதாவது போராட்டம் ஏதாவது பண்ணியிருக்காரா, திமுகவுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரு? அந்த காலத்துல திராவிட கொள்கைன்னு ஒண்ணு இருந்துதானே தெரியாது. அவர் ரொம்ப பழைய ஆளு. ரொம்ப அப்ப பழைய வந்து தமிழர்களுக்கே தெரியாது. இல்ல அவர் வந்து அவை காலகட்டத்தை சேர்ந்தவர். ஓ, அப்ப இன்னைக்கு இருக்கிற தமிழ் போராளிகளுக்கும் தெரியாது அவரை பத்தி. அப்ப நம்ம தான் சொல்லணும், சொல்லுங்க அவர் யாரு அப்படின்னு. ஸோ நமக்கு தெரியும் தமிழகத்தை யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா பிரதானமா பெரும் மன்னர்களா இருந்தவர்கள் மூவேந்தர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். இதை தாண்டி வெளிர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறுநில மன்னர்கள் இந்த 3 ராஜ்யங்களுக்கு இடையிடையில அந்த ஜியாகிரபிக்கல் ஸ்பேஸ்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பார்த்தா அதியமான் வம்சம். அந்த அதியமான் அப்படின்றது அந்த வம்சத்தை சேர்ந்த அரசர்களுக்கு இருக்கக்கூடிய பேர்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான அரசர் யாரு அப்படின்னு பார்த்தா அதியமான் நெடுமான் அஞ்சி. அவர் தான் வந்து அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து அவர் வந்து இந்த கடையேழு வள்ளல்கள்ல முக்கியமான வள்ளலா போற்றப்படுகிறார். ஸோ இவர்கள் எந்த ஊரை வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தகடூர். ஸோ அந்த தகடூர் அப்படின்றது இப்போ அந்த ராஜ்யம் அப்படின்றது எதெல்லாம் இணைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சேலத்தின் பகுதிகள், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் சேர ராஜ்யத்துக்கும் சோழ ராஜ்யத்துக்கும் பஃபரா இருந்திருக்காரு நிச்சயமா. ஸோ அந்த இதை பிரதிபலிக்கும் வகையில் அந்த கொண்டை ஊசி வளைவுக்கு தகடூர் அதியமான் வளைவு அவருடைய தலைநகரையே பேர் வச்சிருக்காங்க. அது வந்து தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதை ஏன் மாற்றணும்? எல்லா இடத்துலையும் தான் ஈவேரா அவர்களினுடைய பெயர் ஆல்ரெடி பல இடங்கள்ல இருக்கு. ஒரே ஒரு இடத்துல அதியமான் அப்படின்னு இருக்கு. அதை ஏன் இப்போ மாற்றணும்? அந்த ஒரு இடத்துல ஏன் இருக்கிறதுனால தானே இப்போ இது படிக்கணும், அவர் யாருன்னு தெரியணும். நாளைக்கு இவரை வச்சுக்கிட்டு இவருடைய வரலாறு சொல்லிட்டு வந்து திராவிட காடுவெல்லாம் பெரியார், கால்டுவெல்லு, ஜிவி போப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு இருந்துருச்சுன்னு யாராவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா, தமிழகத்திற்கும் தமிழனுடைய தொன்மையும் திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா, அப்போ ஒன்னொன்னா நம்ம வந்து அதை குறைச்சிக்கிட்டே வரணும்ல. அப்போ இருக்கிறதுலே ஈஸியானது எது அப்படிங்கிறது இல்லை கை வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தமிழ் அப்படியே அழிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது யாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் அதியமான் அப்படிங்கிறது ஔவையாரை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஔவையாரை பற்றி படிச்சிருக்காங்க? அனிருத் பாட்டியும் இப்போ ஜனநாயகன் மியூசிக் லான்ச்சு நினைக்கிறேன் மலேசியாவில் நடத்துகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் இறந்துட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஸோ மக்கள்லாம் அந்த பக்கம்லாம் இருக்காங்க. ஔவையார் என்ன பாடினா என்ன, அனிருத் நாளைக்கு என்ன பாட போறாரு அப்படிங்கிறது தானே முக்கியம். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு நடுவில் இவர் இப்படி தூக்கிட்டா ஒரு எனிமி அழிஞ்சு போயிடுச்சு திராவிடத்துக்கு. தமிழர்கள் எல்லாம் திராவிடர்களுடைய எதிரிகள். அப்போது திராவிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டக்குன்னு இந்த பேரை தட்டி தூக்கிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவரால் திமுகவுக்கு என்ன லாபம்? ஈவேரா திமுகவினுடைய கொள்கை தலைவர். எப்படி வந்து ஒருத்தர் பச்சையாக திட்டிட்டு அவரையே கொள்கை தலைவர் ஆக்குனாங்கன்னு தெரியல. அவருடைய கொள்கையும் அவரையும் இவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ண கட்சியே இருக்காது, திமுக தான். ஹெச் ராஜா கூட இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். சமீபத்தில் நம்ம சீமான் அவர்கள் பேசினார்ல, அவரு கூட அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். திமுக தலைவர்கள் ஈவேரா அவர்களை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. எதெல்லாம் பற்றி பேசக்கூடாதோ அவ்வளோ அண்டர் தி பெல்ட் போயிருக்காங்க. அவர் தான் இப்போ கொள்கை தலைவர் அந்த கட்சிக்கு. இப்போ கொள்கை தலைவர் முக்கியமா, தமிழர்களுடைய ஒரு ராஜா முக்கியமானா கொள்கை தலைவர் தான் முக்கியம். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. சமீப காலத்தில் இந்த பேர் வச்சு அரசியலுங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலையும் பார்த்துட்ருக்கோம். மத்திய அரசு பல இடங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட பல பெயர்கள் மாற்றி ஆரம்பிக்கப்படுது. ஃபைசாபாத் அயோத்தியா மாறுது. இந்த மாதிரி முக்கியமான நகரங்களுடைய பெயர்கள் மாற்றப்படுது. அதே மாதிரி இங்கேயும் மாறுது. பேர் பற்றி மக்களுக்கு ஒரு சாதாரண கண்ணோட்டம், என்னங்க ஒரு பேர் தானேங்க, அதில் என்ன ஆகிடப்போகுதுன்னு. பேருங்கிறது ஒரு சாதாரண ஒரு இது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் நான் திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பேர்
மறைக்கப்பட்டு சுருக்கப்பட்டு அதோட வரலாறு அழிக்கப்பட்டது. இப்போ பல ரோடுகள் இருக்கும், என்எஸ்பி ரோடுன்னு இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்எஸ்பி ரோடுனா என்னன்னு தெரியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு தான் அதோடைய பேர். அங்கே அந்த பேர் வரணும்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த இடத்துல சுதந்திர போராட்ட நிகழ்வோ இல்லை அந்த சுபாஷ் சந்திர போஸ் மையமோ ஏதோ ஒரு வரலாறோ இருந்திருக்கும். அதனால அந்த ரோட்டுக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில பேர்கள் சுருக்கப்படுது. இப்போ திருவானை கோவில் அப்படிங்கிறத பேரை டிவி கோவில் அப்படின்னு தமிழக அரசு சுருக்குது. டிவிகே ஆ. டிவி கோவில். அப்படி சுருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நாளைக்கு விஜய் TVK. வந்துட்டா டிவிகே மாத்திரலாம். என்ன ஆயிடும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா சுருக்க வர தலைமுறைக்கு இந்த பெயர் எதனால வந்தது, இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, இது மொத்தமா அழிக்கப்பட்டுட்டே இருக்கு. இது ஏதோ பெயர் மாற்றம், ஒரு சின்ன பெயர் தானே, அப்படி இல்லை. இது ஒரு திட்டமிட்டு இவங்க செய்யக்கூடிய வரலாற்று அழிப்பு. நான் இன்னும் கொஞ்சம் அது டீப்பாகவே போகிறேன். நான் இதை வந்து ஒரு ஓப்பன் அக்யூசேஷனாகவே வைக்கிறேன். இது என்னன்னா, தமிழகத்தினுடைய சனாதன தர்ம அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படின்னா நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய வரலாறு அப்படின்னா யார் சார்ந்து இருக்குன்னா மூவேந்தர்கள் சார்ந்தும் இந்த வெளியர்கள் சார்ந்தும் தான் இருக்குது. இப்போ மூவேந்தர்கள் நாங்கள் யாருன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா சோழர்கள் நாங்க சூரிய வம்சத்தை சேர்ந்த ராமரின் வம்சாவளிகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. கல்வெட்டு இருக்கு கன்னியாகுமரி கோவில், இன்னைக்கு பகவதி அம்மன் கோவில் அதற்கான கல்வெட்டு. நிச்சயமா. பாண்டியர்கள் யாரு அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கிட்டா சுந்தரேஸ்வர பாண்டியனா சிவபெருமானே அவதரிச்சு, மீனாட்சி அம்மனா பார்வதி தேவி அவதரிச்சு, மதுரையை பாண்டிய மன்னர் அரசியா ஆண்டு பரிபாலனம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வம்சத்தினர் அப்படின்றது தான் பாண்டிய மன்னர்களை பற்றிய அடையாளம். இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமானே மீனாட்சி அம்மனுக்கு பிள்ளையாக பிறந்து உக்ரகுமார பாண்டியனாக மக்களை பரிபாலனம் பண்ணார் அப்படின்றதுதான் பாண்டிய மன்னர்கள் பற்றின வரலாறு. சேரர்கள் எடுத்துக்கிட்டா ஆழ்வார்கள், பல பேர் சேர மன்னர்களுடைய பரம்பரையில வந்திருக்காங்க. உதியன் சேரலைத்தான் மகாபாரத குருட்சேத்திர யுத்தத்துல இரு படைகளுக்கும் பெருஞ்சோறு படைத்தான் அப்படின்னு சங்க இலக்கியமே சொல்லுது. நிச்சயமா. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் மூவேந்தர்கள் அப்படின்றவர்கள் பாரத தேசத்தின் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்தவர்கள் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு மூவேந்தர்களை பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னா தெரியவே தெரியாது. ராஜராஜ சோழனையே ராச அது சேனு கூட சொல்ல முடியாது, ராஜ சோழன்னு எழுத சொல்லி ஒரு திணிப்பு இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோழர்களுடைய பெருமை அப்படின்றது இங்க மறக்கடிக்கப்பட்டிருக்கு. சோ மூவேந்தர்களுக்கே ஆல்ரெடி சோழர்கள் ஆயிட்டாங்க. சோழர்கள் தான் அவங்களுக்கு வச்ச பேரு சோழர்கள். திராவிடியாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த பேர் சோழர்கள். இப்போ அது மூவேந்தர்களினுடைய விஷயம் வந்து இப்படி ஆயிப்போச்சா. மூவேந்தர்களே மறக்கடிக்கப்பட்டாங்கன்னா மூவேந்தர்களுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தா வெளிர்கள். இந்த வெளிர்கள் யாரு அப்படின்னு சங்க இலக்கியமே சொல்லுது. வெளிர்கள் அப்படின்றவர்கள் துவரையிலிருந்து வந்தவர்கள். துவரை அப்படின்றது துவாரகை. அப்போ கிருஷ்ணரின் பரம்பரையில் வந்தவர்கள் தான் இங்க குறுநில மன்னர்களா வெளிர்களா ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது நம்முடைய புரிதலா இருக்கு. இருங்கோவேல் அப்படின்ற அரசர் துவரையிலிருந்து தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி தமிழ் புலவர்களே பாடியும் இருக்காங்க. அப்படி அந்த வெளிர் வம்சத்துல வந்த ஒரு முக்கியமான அரசர் தான் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி. இன்னைக்கும் நாங்க வந்து வெளிர் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய பல சமுதாயங்கள் தமிழகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாதவ் கம்யூனிட்டின்னு தனியாவே இருக்கு. அது இல்லாம நாங்க வெளிர் வம்சத்துல வந்தவங்க தான் சொல்லிக்கக்கூடிய பல சமுதாயங்கள் இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வம்சாவளியினரா தான் இருப்பாங்க அப்படின்றது நம்முடைய புரிதலா இருக்கு. அப்போ எல்லா வகையிலையும் இந்த சிவிலைசேஷன் ஹிந்து சிவிலைசேஷன் தான் அப்படின்றதுக்கு யார் ஆதாரம்னா மூவேந்தர்களும் வெளிர் அரசர்களும் தான். அப்போ அவர்களுடைய அடையாளம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டா தமிழர்கள் யார் அப்படின்ற கேள்வி நிற்கும். அந்த கேள்வியினுடைய பதிலா எதை ஃபில்அப் பண்ணுவாங்கன்னா திராவிடம் அப்படின்ற விஷயத்தை இங்க ஃபில்அப் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தான் நான் பார்க்குறேன். நாம வந்து இப்போ நாமளே பேசும்போது என்ன சொல்றோம், தமிழ் அடையாளம் மறைக்கிறாங்க அப்படின்னு தான் பேசுறோம். ஆனா தமிழ் அப்படின்றவர்கள் ஹிந்து தான் அப்படின்றதையே நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்ற அச்சம் எனக்கு ஏற்படும். இல்ல தமிழர்கள்னால இந்துக்கள் தான், அதை நம்ம திரும்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேணாங்கிறதுனால நம்ம இது பண்றதுல திருப்பி ஹிந்துன்னா அவங்க எல்லாம் ரிலீஜியஸா எடுத்திருப்பாங்க. அது வந்து அதுதான் நம்ம ஐடென்டிட்டியே, கலாச்சாரம். இங்க வேட்டி கட்டணும், துணூர் வைக்கணும், கோவில் போகணும், தேவாரம் திருவாசகம் பாடணும், இதெல்லாம் பண்ணா அவன் ஹிந்துவா தான் இருக்கணும். வேற எந்த மதத்துக்கு போனாலும் நீ இதெல்லாம் பண்ணா உன்னை ஆறாம்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா காஃபிர்னு சொல்லிடுவாங்க,
இல்லை சாத்தான்னு சொல்லிடுவாங்க. ஆட்டி இங்கே எதை தொட்டாலும் சனாதனத்துக்கு பின்னாடி போயிடும். ஆட்டி அதை தொடாமல் அழிக்கணும். அதனால இந்த மாதிரி இது இருக்கிறத யாருக்கும் அழிக்கிறது. தெரியாது. நைஸா இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி தமிழ் ஜனம் 360 மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குற 4 பேருக்காவது இந்த தகவல் போய் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர் பார்த்தோம்னா கடையேழு வள்ளல்கள்ல இவர் வந்து ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தோம். அப்போ முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள் யாரு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அது யாரு அப்படின்னு நம்ம நூல்லையே போடப்பட்டிருக்கு. யாரு அப்படின்னா செம்பியன், சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் துந்துமாரி. துந்துமாரி அப்படின்றது வடமொழி பேரா இருக்கு. அப்புறம் நளன், விராடன், இவர்கள்லாம் முதல் 7 வள்ளல்கள்ல இருக்கக்கூடிய பெயர்களா இருக்கு. இடை 7 வள்ளல்கள் யாரு அப்படின்னு பார்த்தா கர்ணன், மகாபாரதத்துல வரக்கூடிய கேரக்டர். அக்ரூரர், துவரை துவாரகையில் இருக்கக்கூடிய கேரக்டர். அந்திமான், ஹரிச்சந்திரன், இவர்கள்லாம் தான் இடை 7 வள்ளல்களா நம்ம போட்டுக்கிறோம். அப்ப எந்த ஒரு அடிப்படையில பார்த்தாலும் மகாபாரதத்தினுடையும் துவாரகையினுடனும் பாரதத்தினுடைய பிற விஷயங்களோடும் ராமாயணத்தோடும் தொடர்புடைய ஒரு சமுதாயமாகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இருக்கு அப்படின்றத நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ற புரிதல் நமக்கு 100% பேர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பேர் கிடையாது, அது ஒரு வரலாறு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ இருக்கு? தொடர்ந்து ஒரு 2 நாளா நம்ம பார்த்துருப்போம். இந்த கிறிஸ்மஸ் நெருங்கினோடனே எந்த அளவுக்கு இந்த ஹிந்துத்துவ அமைப்புகள்லாம் வந்து ஒரு அடக்குமுறையை வந்து ஏவினாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நேற்று அது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய விவாதமும் போச்சு. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக கிறிஸ்தவர்களை பாதுகாக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டாங்க. சம்பவம் நடைபெற்றுச்சு, ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துட்டாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருமா? கேரளாவில் கிறிஸ்தவ மக்கள் மீது கம்யூனிஸ்டுகள் தாக்குதல். என்னால் இது நம்பவே முடியல. உண்மைதானா? நம்ப முடியல. இல்லை, அவர்கள் ஏன்னா 2 நாள் முன்னாடி கம்யூனிஸ்டுகளை கிறிஸ்துவ மக்கள் தாக்குனாங்க. அந்த நியூஸே பாதி பேர் மறைச்சிட்டாங்க. நம்ம நேற்று பேசியிருந்தோம். நேற்று இந்த சம்பவத்துக்குலாம் முன்னாடி அந்த மாநிலத்தோட முதல்வர் பினராயி விஜயன் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். வடக்கே நடப்பது தெற்கே நடக்காது என்று நினைத்தேன், ஆனால் நடத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாரு. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த பரேல் போனாங்க, கம்யூனிஸ்ட் பரேல் போனது இடத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடிச்சுட்டாங்க. அதை ஆர்எஸ்எஸ் காரர்கள் சித்தரிச்சு ஆர்எஸ்எஸ் காரர்கள் நீங்க வந்து கரோல் போறேன்னு சொல்லி போயிட்டு வீட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டு வாசலில் ஒன்று கடிச்சா அவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன பண்ணிட்டான்? அடித்தவனும் கிறிஸ்தவன் தான். அடி வாங்கினது யாருன்னா கிறிஸ்தவம் இல்லை, கரோல் போனவன் கிறிஸ்தவம் இல்லை, கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஹிந்துவாக இருந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடியவன். கம்யூனிஸ்ட் கட்சி கரோல் நடத்துது. ஏன்னா கொஞ்சம் பாஜகவுக்கு கேரளாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வருது இல்லை, அதனால் இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் என்ன போட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து தாஜா பண்ணுறேன். ஏன்னா வக்ஃப் இஷ்யூவில் வந்து முஸ்லீம் பக்கம் தான் நிற்க முடியும். இந்த மாதிரி எதாவது வந்தால் தானே பண்ண முடியும். கரோல் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் போய் ஒரு வீட்டு வாசலில் ஒன்று கடிச்சிருக்காப்புல அந்த இயக்கத்தை சார்ந்தவர். அந்த வீட்டு ஓனர் வந்து போட்டு பலார்னு அடிச்சிருக்காங்க. இது 2 நாள் முன்னாடி வந்து அதே செய்தி ஆகலை. கிறிஸ்துவர்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் அடி வாங்கினதே செய்தி ஆகலை. அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கிறிஸ்துவர்கள் அடித்ததுக்கு செய்தி ஆகும்? ஏன்னா இப்போ இவங்க எதனால் இந்த இதுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து பாஜக பக்கம் போயிருக்காங்கிறது நம்ம பார்த்தோம். அதோட வெற்றியிலே அதோட இது பிரதிபலிப்பு தெரிஞ்சது. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ண போய் அதுலேயும் பிரச்சனையாகி அது ஆர்எஸ்எஸ் மேலே பழி போட்டிருந்தாங்க. அந்த பழி துடைக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளவே அடுத்து இவங்க ஒரு இடத்துல போட்டு அடிச்சு விட்டாங்க. ஆமாம், இவங்க அடி வாங்கினா சும்மா இருப்பாங்களா? கம்யூனிஸ்ட்டை கிறிஸ்தவர்கள் அடிச்சிட்டாங்கன்னா பழி வாங்கணும்ல. அப்போ இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? கம்யூனிஸ்ட் போய் கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க. சரி, நிறைய தமிழ் ஊடகங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்களே இவர் சொன்னார், வட மாநிலங்களில் நடப்பது இங்கே நடக்காதுன்னு எதிர்பார்த்தேன், இங்கே நடந்து விட்டதுலாம் பினராயி விஜயன் போட்டிருக்காரு. நீங்கள் சில தமிழ் ஊடகங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதுவும் திமுக ஆதரவு ஊடகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பக்கத்தில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 2 செய்திக்கு ஒரு செய்தி இங்கே கிறிஸ்தவர்கள் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க, அங்கே கிறிஸ்தவர்கள் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த சேனலில் நேற்று கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரியில் நம்ம மட்டும் தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில், தமிழ்நாட்டில் தானே இருக்குது கன்னியாகுமரி. இன்னும் தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட வழக்கமாக கன்னியாகுமரி மக்களை தமிழர்களாக பார்க்குற தன்மையே இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு இல்லை. நெல்லை நமது எல்லை, குமரி தொல்லை அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி. ஆகையால் திமுகவுக்கு கன்னியாகுமரினாலே வெறுப்பு தான். அதனால நீங்கள் அவங்கள தமிழ்நாட்டோட சேர்த்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நம்ம தமிழ் மாநிலத்தில் தான் இருக்குது. அங்கே இஷ்யூவாக இருக்குது. ஏன் அது செய்தி ஆகலை? அடித்தது யாரும் இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ இல்லையோ, பொதுமக்கள் தான் அடிச்சிருக்காங்க. அடித்தவரும் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்களோ? ஏன்னா கிறிஸ்மஸ் ஊர்வலம் போகும்போது அதில் சில பேர் தண்ணி அடித்து பைக்கில்
ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. பைக்கில் முறுக்குன்னு போகிறது, வீலிங் பண்ணுறது. இது அதை பார்த்துட்டு இருந்தால் கன்னியாகுமரி மக்கள் அடிச்சிருக்காங்க. நல்லா பைப் எடுத்துட்டு பலார்னு அடிச்சிருக்காங்க. ஏன் செய்தி ஆகலைன்னா, அடித்தது யாரும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி இல்லை, அடித்ததும் கிறிஸ்தவர்கள். அடிச்சதுல யாராச்சும் ஒரு காவி துண்டு போட்டிருந்தா கூட நியூஸ் ஆயிரும். இல்லை, நல்ல வேலை அடிக்கிறாங்கடா, ஒருத்தன் காவி துண்டு போட்டு வாடான்னு சொல்லி இவங்க பல இடத்துல பண்ணுற மாதிரி அங்கே பண்ணலை. நீங்கள் ஏன்னா வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் அடிக்கிறவன் காவி துண்டு போட்டு போய் அடிக்கிறான். அதுக்கு அவசியமே இல்லையே. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அந்த காவி துண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா என்னன்னா இப்பெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தினரும் காவி அணிகிறார்கள் அப்படின்றது நாம இங்க கவனிச்சுக்கணும். ஆமா, இப்ப வேளாண் காவி அணிகிறதுனாலேயே அவர்கள் ஹிந்து அமைப்பினரா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா இந்து அமைப்பும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லங்கிறதும் ஒரு விஷயம், ஒரு புரிதல். அதே நம்ம சில இடங்கள்ல சூடோ ஹிந்து அமைப்புகளும் இருக்கு. ஹிந்து அமைப்புன்ற பேர்ல நாங்க ஹிந்து அமைப்பினர் அப்படின்ற பேர்ல அராஜகத்துல ஈடுபடுபவர்களும் உண்டு. அவங்களே நம்ம அந்த பழி நிச்சயமா அவங்களை கண்டிக்கிறோம். அவங்கள மற்ற மதத்தினர் செய்யற தவிர விட அதிகமா நம்ம ஏன்னா நம்மளுடைய ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஸ்மிருதியை பின்பற்றாதவங்க பண்ற தவறை விட அதை பின்பற்றக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய சமுதாயம் செய்யற தவறுக்கு தான் அதிகமான தண்டனை சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிந்துக்கள் பேர்ல ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் ஒரு விஷயம் பண்ணா அவங்க தான் இன்னும் பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ விஜய் இதை பத்தி பேசல, அவர் ஆடியோ லான்ச் போயிருக்காரு. திமுக இதை பத்தி பேசல, கன்னியாகுமரியில கரோல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, கிறிஸ்டியன்ஸோடைய அந்த கிறிஸ்துமஸ் இதுல நடந்திருக்கு பேசல. வேற எந்த கட்சி, காங்கிரஸ் பேசல, ராகுல் காந்தி ட்வீட் போடல, பிரியங்கா காந்தி ட்வீட் போடல. இப்போ கன்னியாகுமரி கிறிஸ்துவர்கள் மனுஷனே இல்லையா, மனிதர்கள் இல்லையா? ஏன்னா இது பாஜக மாநிலம் இல்லை, அடிச்சது பாஜக இல்லை, அடித்தது ஆர்எஸ்எஸ் இல்லை, அடி வாங்கினதும் அடித்ததும் ஒரே மதம். இதில் நமக்கு கண்டென்ட் இல்லை, அதனால் யூடியூப் சேனல்லாம் பொத்திக்கிட்டாங்க. ஆட்சி பண்ணக்கூடிய கட்சியினுடைய பேரோலில் நடக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் பொத்திக்கிட்டாங்க. சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஆளும் கட்சிக்கிட்ட பணம் வாங்கி பொழப்பு நடத்தக்கூடியவங்க பொத்திக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இது அவர்கள் சொந்த மதத்திற்குள்ள மோதிக்கிறாங்க, அதனால கண்டுக்கல. அப்போ காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயிலில் வடகளையும் தென்களையும் மோதிக்கிறாங்க, அதற்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருது ஊடகங்கள்? அதான் நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு அரசியல் இருக்குல்ல. வடகலை தென்கலைக்கு பிரச்சனை இருக்குன்னா இருந்துட்டு போதுங்க, அது அவங்க பிரச்சனை, விட்டுறலாம்ல. நீ வடகலையோ தென்கலையோ நீ ரெண்டு பேருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தானே நீங்கள். தமிழ்நாட்டில் வடகலைக்கும் இடம் இல்லை, தென்கலைக்கும் இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வடகலைக்கும் தென்கலைக்கும் ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனை? ஆனால் அது அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா கான்டென்ட், ஏன்னா கலாய்க்கலாம், கிண்டல் பண்ணலாம், ஒரு சமுதாயத்தை கேலி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்திருக்காங்க. ஓட்டு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அந்த சமுதாயமே ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது அந்த சமுதாயத்தை சார்ந்த பல பேர் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு போய் செல்ஃபி எடுத்து போடுறவங்களாம் இருக்காங்க. ஒருத்தர் பின்னாடி அவர் ரீல்ஸே எடுத்து தந்துட்டுருக்காரு. அவர் சில மடத்தினுடைய ட்ரஸ்ட்டில் வேறு இருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சமுதாயத்தை இழிவாக பேசக்கூடிய கும்பலனுடைய நண்பனாக இருக்கக்கூடியவங்க அந்த சமுதாயத்திற்கு முக்கியமான இடத்துல உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம்னு வச்சுப்போம். ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அவங்களுடைய விருப்பம் இருக்குது, நான் அதுக்குள்ளே தலையிட மாட்டேன். நான் ஒன்றும் இவங்கள மாதிரி கருப்பு சட்டுக்காரன் கிடையாது. அவங்களுக்கான சுதந்திரத்தை நான் அலோவ் பண்ணுறேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி வடகலை தென்கலை பிரச்சனையில் நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அது வைரல் ஆகும், இதுவும் வைரல் ஆகும், ஆனால் ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். அதை தாண்டி அதில் ஹிந்து மதத்தை நம்பக்கூடியவங்களோட மனசை ஈஸியாக இது பண்ணலாம், புண்படுத்தலாம். திருப்பி நீங்கள் போன செக்மெண்ட்ல பேசணும்ல, மறக்கடிக்கலாம், இல்லை அவங்கள அங்கேருந்து டைவர்ட் பண்ணலாம், அது எல்லாமே பாசிபிள். நம்மளே அதை கேள்விக்கின்றலாம் மாற்றுவோம். என்னடா இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி. நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாமம் போட்டாலோ பட்டை வச்சாலோ ருத்ராட்சம் இது வச்சுருந்தாலோ காது குத்துனாலோ இவங்க எல்லாம் இதெல்லாம் கேலி பொருள் ஆயிடுச்சு. உனக்கு நாமம் அடிச்சுட்டான், உனக்கு பட்டை போட்டான், இதே போடாண்டா கொட்டை பாண்டிட்டு போகிறான்டா. இதெல்லாம் நம்மளோட அடையாளங்களை இவங்க எந்த அளவுக்கு ஒரு கிண்டலும் கேலிக்கும் உள்ளாக்கியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இதுக்காக திட்டமிட்டு எவ்வளோ நஞ்சை விதைக்க முடியுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி வச்சு எடுத்துருக்காங்க. அதுதான் இங்கேயும் நடக்குதா நான் பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய ஒரு விஷயந்தான் இது. ஸோ மக்கள் இது நம்ப வேண்டாம். இந்தியா முழுவதும் கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முதல கண்ணீர் வடிப்பாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஐசோலேட்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் தான். அது நம்ம கிறிஸ்துவருக்கும் சில இடத்துல நடந்திருக்கு. ஏன் இங்கே திண்டுக்கல்ல இந்துக்கள் கோவிலில் போய் விழா நடத்தக்கூடாதுன்னு கிறிஸ்துவர்கள் போராடினாங்க. எவனாவது பேசினா நான் வாயை திறந்தானா நம்ம அதையும் கண்டித்தோம், கிறிஸ்துவர்கள் தாக்கப்படும் போதும் கண்டிக்கிறோம். அப்போ நம்ம தான் உண்மையான செக்குலர், நம்ம தான் உண்மையான நடுநிலை. ஏன்னா இந்துக்களுக்கு பாதிப்பு வரும்போது தமிழ் ஜனம் பேசுது, கிறிஸ்துவர்களுக்கு பாதிப்பு வரும்போது தமிழ் ஜனம் பேசுது. அப்போ தமிழ் ஜனம் தான் உண்மையான செக்குலர். மற்ற ஒத்தனை ஊடகமும் என்ன
எது உனக்கு உங்களுடைய ஐடியாலஜிக்கு சூட் ஆகுதோ அப்போ நீங்களாம் ப்ரொபகண்டா சேனல், நீங்கள் தான் ப்ரொபகண்டா சேனல். தமிழ் ஜனம் வந்து செக்குலர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த மதத்தையும் பிரித்து பார்க்கல. யார் தவறு செய்தாலும் அதை நம்ம எடுத்து ஓப்பனாக சொல்லுறோம் அப்படிங்கிறதே நம்ம யாரையுமே மத ரீதியாக பிரித்து பார்க்கல. இன்றைக்கி துருவராத்தையை பற்றி 20 நிமிஷம் பேசணும். அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தானே, அவர் இந்துங்கிறதுனால அவர் பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சிட்டோமா? அப்படி கிடையாது. ஸோ அதுதான் உண்மையான செக்குலரிசம். அந்த பாதையில் தமிழ் ஜனமும் 360 ப்ரோக்ராமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணோம். இன்றைய 360 நிகழ்ச்சியில் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதித்தோம். மீண்டும் இன்னொரு 360 செக்மெண்ட்டில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தமிழ் ஜனம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை எட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.